நம்ம கண்கூடாக பார்க்க போறோம். எந்த நாள் அப்படின்னா வருகின்ற ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 4 வரை ஆடி மாதம் 10ஆம் நாள், ஆடி 10 வெள்ளிக்கிழமை கால பூஜை நேரம் ஆரம்பம் காலை 7 மணி முதல் 8 மணி முதல். இடம் அழகாபுரம் காவல் நிலையம் எதிரில் தெய்வீகம் கல்யாண மண்டபத்துல 51 சக்தி தலங்களையும் 51 சக்தி பீடத்தின் அம்மாவையும் நம்ம தரிசனம் செய்ய போறோம். அதே போல நம்ம சேலத்துல கோட்டை மாரியம்மனும் அந்த இடத்துல வராங்க. நம்ம சேலத்து சமயபுர மாரியம்மனும் அந்த இடத்துல அருள்பாலிக்க இருக்கிறாங்க. நித்தம் 6 கால பூஜை இந்த மண்டபத்துல 51 சக்தி பீட அம்மன்களுக்கும் நம்ம சேலத்து மகமாயிக்கும் அந்த இடத்துல நெய்வேத்தியம், 6 கால பூஜை. அதே போல திருவிளக்கு பூஜை, நவசக்தி அர்ச்சனை, அஸ்வ பூஜை, சுமங்கலி பூஜை, கன்யா பூஜை, குங்கும அர்ச்சனை, லலிதா சரஸ்நாமம், இத்தனை பூஜைகளும் காலை 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்குமே அம்மாவுக்கு நித்த 6 கால பூஜை நடக்குது. சேலம் மாவட்ட சார்ந்த பக்தர்கள் மட்டும் அல்லாம எல்லா பக்தர்களும் இந்த 10 நாள் ஆடி மாதம் முழுவதும் அந்த மண்டபத்துல விசேஷ காலமாக இருக்க போது நம்ம ஒவ்வொரு ஊர்லயும் போய் ஒவ்வொரு அம்மனை தரிசிப்போம். ஆனா 51 சக்தி தலத்தை சார்ந்த அத்துணை அம்மனும் நம்ம சேலத்துல கொழுவிருந்து நம்ம உடல் பிணி அங்கப்பிணி நம்ம வேண்டுதல அத்தனையும் நிறைவேற்றி தர வர போறாங்க. வருகின்ற வெள்ளிக்கிழமை ஆடி 10ஆம் நாள் காலை 7 மணியிலிருந்து அத்தனை பூஜையும் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா பக்தர்களும் அவசியம் வந்து தெய்வீகம் கல்யாண மண்டபத்துல இந்த சிறப்பு சக்தி வாய்ந்த அம்மனுடைய தரிசனத்தையும் அருளும் பெற நாம போறோம். அதே போல நானும் அந்த இடத்துல காலையில 7 மணிக்கு பூஜையில கலந்துக்கிறேன். நம்ம அம்மா சேலத்தம்மாவும் அந்த இடத்துல கொழுவிட்டு இருக்க போறாங்க. 51 சக்தி பீடமும் அதுவும் இல்லாம இன்னமும் சக்தி வாய்ந்த திருத்தலச்சி சார்ந்த அம்மன்களும் அந்த இடத்துல எழுந்தருளி நமக்கு அருளாசி வழங்க போறாங்க. இந்த வீடியோவை உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி நம்ம சேலத்து மக்களுக்கும் அல்லாம எல்லா பக்தர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. ஒவ்வொரு ஊராக போய் நம்ம பார்க்கறது தற்சமயம் இந்த காலத்துல சாத்தியம் இல்லை. இத்தனை அம்மன்களும் ஒரே இடத்துல நமக்கு அருளாசி வழங்க போறாங்க. அனைத்து பக்த கோடி பெருமக்களும் வந்து கலந்துங்க. 10 நாள் நம்ம சேலத்துல கொழுவிருந்து அத்தனை பூஜைகளையும் ஏத்துக்கிட்டு காலை 7 மணியிலிருந்து 9 வரைக்கும் 6 கால பூஜையும் ஏற்றுக்கிட்டு குற்று விளக்கு பூஜை இருக்கு. எல்லா வகையான வழிபாட்டு முறையும் இருக்கு. எல்லா பக்தர்களும் அவசியம் வந்து கலந்துக்கணும். ஓம் சக்தி பராசக்தி.